நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் என்னங்க ஒரு முக்கியமான நிகழ்வு, மாதத்தின் கதாநாயகன் சூரியன் அப்படியே மிதுன வீட்டில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் முதல் நாள் வரும்போது ஒரு மாதம், அந்த மாத கடைசி முடிந்த 30வது நாள் 31வது நாள் முடியும் போது அடுத்த மாதம் பிறக்கும். அப்போ ஆனி மாதத்தில் எப்போதுமே சூரியன் காலபுருஷனுடைய 3வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு வருவார். அப்போ அந்த மிதுன வீட்டில் அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் வருகிறார் என்பதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த மாதம் செவ்வாயுடைய மாற்றமும் நடக்குதுங்க. ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலிருந்து சுபத்துவ வீடு, சுபருடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க, சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. உச்சகுரு பகவான் அப்படியே கடகத்தில் வலுவாக இருக்கிறார். கூடவே அவர் கூட சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரயச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆறுதல் படுத்துகின்ற விதமாக இந்த சனிக்கு உச்சகுருவின் பார்வை கிடைப்பது என்பது சனியுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பெரும்பாலும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஓரளவிற்கு நல்ல அமைப்பிலே இருக்கிறாங்க. மாத ஆரம்பத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் கடகத்திலும் அதற்கு பிறகு மீண்டும் மிதுனத்திலேயுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களை சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வக்ரகதியே கிடையாது. இப்போது கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அதே இடத்திலேயே இருப்பாங்க. ஆக ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லைங்க. செவ்வாயுடைய மாற்றம் நன்றாகவே இருக்கிறது. மாத பயிற்சியில் மிதுன வீட்டிற்கு சூரியன் போவதும் உச்சகுருவானவர் ஒரு நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு சனியை பார்ப்பது என்பது ஒரு மிகுதியான நல்ல அமைப்புகளை, கல்வி சார்ந்த அமைப்புகளை நல்ல இதை கொடுக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை வரும். அடப்போங்க சார், எந்த காலத்தில் சார் மாணவர்கள் படித்தாங்கன்னு கேட்குறீங்களா? ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இளைய பருவத்தினர், சிறார் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை வரும் இல்லையா? அந்த அக்கறை இந்த ஆனி மாதத்திலேயே வருங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே எதிலும் கூடுதல் நிறைவை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம். மிகப்பெரிய சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் இருக்கிறனால பெரிய நன்மைகள் இருக்குங்க. இப்போது தனித்தனியாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து 2 சுபர்கள் குருவும் சுக்கிரனும் 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நல்ல மாதம். இந்த மாதம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எப்போவுமே ஒரு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. ஃபோனில் பேசுகிறத விட ஒரு தடவை போய் நேரில் பார்த்துட்டு வந்துடலான்ற மாதிரியாக ஒருத்தரை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், அமைப்புகள், சில பெரிய மனிதர்களுடைய அருகாமை இருக்கக்கூடிய அமைப்புகள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ராஜயோகாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உச்சகுருவோடு இருப்பது, அதற்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு மாறி குரு இதை பார்ப்பது, ராசியை பார்ப்பது என்பது இப்போது கண்டிப்பாக நல்லதுங்க. ஐயா, ராசிக்கு இருந்த குரு பார்வை விலகிருச்சுன்னா குரு பயிற்சியிலே அதற்கான பதிலை சொன்னேன். ராசிநாதனுக்கு இப்போது குரு பார்வை கிடைத்திருக்கிறது. ஆக ராசியோ ராசிநாதனோ குருவின் பார்வையில் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 2023, 24, 25 தான் நல்லா இல்லை. சில பேருக்கு 2022லேயே நல்லா இல்லை. அந்த ஜென்மச்சனி காலகட்டங்களை தவிர்த்து இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு நல்லா இருக்க போகிறீங்க. அதனால் பெரிய சோதனைகள்லாம் சர்வ நிச்சயமாக இருக்காதுங்க. நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. சுப கடன்கள் இருக்கும். நல்ல வேலை கிடைக்கும். வேலை மாற்றம், வேலையே போயிடுச்சு, கவலைப்படாதீங்க, 10 நாளில் வேலை கிடச்சிடும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கும். அப்போ அந்த வேலை போனது நல்லதுப்பா, இதை விட சூப்பர் வேலை கொடுத்துட்டே ஆண்டவா என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வேலை மாற்றம் இருந்தாலும் கூட அது நல்ல மாற்றமாக இருக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு வாகன கடன், வீட்டுக்கடன், ஹவுசிங் லோனு, பர்சனல் லோனு, அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வீடே வாங்கக்கூடிய அமைப்புகளும் வரும். வீட்டிற்கு பொருள் வாங்குறதுனா என்னங்க,
கட்டில் பீரை மெத்தம் ஏசி கீசி இது ஏதாவது ஒன்று ஒய்ஃபுக்கோ உங்களுக்கோ தேவைப்படுகிற ஒன்றை நல்ல விதமாக வாங்கி அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய தன்மைகளும் உண்டு. கடனுக்கு வாங்கினா கூட டக்குன்னு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். கிழக்கு திசையிலிருந்து லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய தன்மை உண்டு. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. இளைஞர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. அடுத்து ஆனி மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பார். 7ஆம் இடத்திலிருந்து ராசியை சுக்கிரன் பார்க்கும்போது மிகப்பெரிய மேன்மை. ஆனி மாதத்துடைய முதல் 20 நாட்களை விட பிற்பகுதி 10 நாட்கள் பெரிய அளவில் நல்லா இருக்கும். பெண்களினால் ஆண்களினால் ஏதாவது உபயோகமான சில விஷயங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. 5ஆம் அதிபதி வக்ரகதியில் திரும்ப 5ஆம் வீட்டிற்கே போகக்கூடிய அமைப்பு பெரிய அமைப்பு. அதிர்ஷ்டம் செயல்படும். இது வரைக்குமே கொஞ்சம் சோம்பலாக இருந்தவர்கள், வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தவர்கள் எல்லாம் ஆனி மாதம் கொஞ்சம் வெளியே வந்து எட்டி பார்த்து உலகம் எவ்வளவு நல்ல விதமாக இருக்கிறது என்பதை அப்படியே பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு, டக்குன்னு வெளியில் வந்து எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே நல்ல விதமாகவே இருக்கின்றன. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு வரார். மாதத்தின் இறுதி பகுதின்னு சொல்லப்படக்கூடிய 20ஆம் தேதிக்கு பிறகு அம்மாவால் ஏதாவது மருத்துவ செலவுகள் வரும். அதை கூட சமாளிச்சிருவீங்க. நல்ல மாதம்தான் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆனி மாதம்.